தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. பயத்திற்கு நீங்களாகுங்கள். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். நாம் எல்லா பயத்திலிருந்தும் நடுக்கத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதே தேவ விருப்பம். நாம் தெய்வீக தைரியம், விசுவாசம், அன்பினால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரது வார்த்தையிலும் அவரது நாமத்திலும் நாம் வைக்கும் விசுவாசத்தின் மூலம் நித்திய நம்பிக்கை உடையவர்களாக வாழ்வதற்காகவே நாம் பிறந்துள்ளோம். ஒரு மனிதனுடைய பாவத்தினால் பயம் உட்பிரவேசித்து அழிவை உண்டாக்கிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் தேவ வித்தினால் தைரியம் மனித இனத்திற்குள் நுழைந்தது. வலைகள், கண்ணிகள் நிறைந்த சாலையில் அவர் நடந்தார். தெய்வீக தைரியத்தோட எதிர்ப்பின் புயல்களுக்கு புயலானார். ஒருவனும் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒன்றும் அவரை தடை செய்ய முடியவில்லை. தன் சத்ருவாகிய பிசாசை அழிக்கும்படியாக தனக்குத்தானே அவர் சட்டமாகி பயத்தை அனுப்புகிறார். இதே தைரியத்தோடும் தெளிவோடும் வல்லமையாக நீங்களும் நானும் இயங்க முடியும். அதற்கான பதில் கர்த்தரை தேடுங்கள். நமக்கு விடுதலை தேவை என்றால் தேவனோடு ஆரம்பித்து அவர் மூலம்தான் அதை முடித்துவிட முடியும். இது மனிதனால் உண்டாகிறதல்ல. தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும் போது நீங்கள் அப்போதே விடுதலையாக்கப்படுகிறீர்கள். உங்களது அற்புதத்தின் பாதையிலே எதுவும் குறுக்கே நிற்க முடியாது. விட்டு கொடுக்காதீர்கள். முழு இருதயத்தோடும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் தேவனை தேடுங்கள். ராகேல் சொன்னால், பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். யாக்கோபு சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். மோசே சொன்னார், நீர் மன்னிக்காவிடில் என் பேரை கிறுக்கிவிடும். அவ்வளவு பிடிவாதமாய் நாம் இருப்போமாக. பயத்தினின்று நீங்களாகி வாழும் வாழ்க்கை எத்தனை மாபெரும் காரியமாக இருக்கிறது. பயம் இனி இல்லை. இப்பொழுதே நீங்கள் செதுக்கப்படுகிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றே உங்கள் அற்புதத்தின் நாள். இப்பொழுதை பற்றி கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.